இப்ப நம்ம தேவதாஸ் சந்திரா அதாவது டிசி படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அப்பட்டும் அவங்களோட கேங் வந்து போலீஸ் வேன்ல இருந்து போலீஸோட கன்ஸ் எல்லாம் வந்து திருட்டு போயிடுறாங்க. அதனால போலீஸ் செம்ம டென்ஷன் ஆகி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த கேங்கை நம்ம ஒழிச்சே ஆகணும்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதை. லோகேஷ் கனகராஜ்க்கு அவரோட பிளட்ல கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த படத்துல கேங்ஸ்டராவே வாழ்ந்திருக்காரு. அவர் வர அந்த ஸ்கிரீன் பிளேல அந்த வர அந்த பிரசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம மாசா இருக்கு. நிறைய இடத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து சூப்பராகவே ஹைப் பண்ணுது. ஒரு டீசென்டான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் படத்திலேயே அவரு கொடுத்திருக்காரு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் அத்தனை பேர் அடிக்கிறாங்க, அத்தனை பேர் குத்துறாங்க, அத்தனை பேர் சுடுறாங்க. பட் அவருக்கு ஒன்னும் ஆகவே இல்லை. அவரு வெறும் மேனா இல்ல சூப்பர் மேனா அப்படின்னும் தெரியல. சஞ்சனா இந்த படத்துல கொஞ்ச நேரமே வந்தாலும் அவங்களோட கேரக்டர் வந்து நல்ல இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸாவே இருந்துச்சு. மமிகாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பசிலாவே இருந்தாலும் போக போக ஒரு சில இடத்துல செம்ம மாசாவே இருக்கு. ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துல வர்ற வில்லன் கிறிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு எஃபெக்டிவான வில்லனாவே பண்ணியிருந்தாரு. அவர் பண்ற அங்கங்க இந்த வில்லனிசம் பார்த்தா நமக்கே இரிட்டேட்டிங்காவே இருந்துச்சு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல சரத் ரவி அப்படிங்கிறவரோட காமெடி வந்து ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அவரோட சின்ன சின்ன இந்த வில்லனிசமும் வந்து பிக் அவுட் ஆச்சு. இதுல 3 பெரிய பாசிட்டிவ் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக். மனுஷன் படம் ஃபுல்லாவே என்னென்னமோ பயங்கரமா சூப்பர் மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு சின்ன இடத்த கூட அவர் விட்டு வைக்கல அப்படின்னு தான் தோணுச்சு. ஹீரோ வந்து தனியா நின்று கொட்டாய் விட்டா கூட அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல, அங்க ஒரு மியூசிக்கை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து ஆடியன்ஸை செம்ம ஹைப்பாவும் வைபாவும் தியேட்டர்ல வச்சிருந்தாரு. செகண்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அருணோட படத்துல சினிமாட்டோகிராஃபி எப்பவுமே வந்து சூப்பரா தான் இருக்கும். இந்த படத்துல முகேஷோட சினிமாட்டோகிராஃபி அந்த ஆங்கிள்ஸும் சரி ரொம்பவே செம்மையா இருந்துச்சு. ஸ்டண்ட்டும் சரி இந்த படத்துல வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டேரக்டர் அருண் மாதேஸ்வரனோட இதுதான் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே படம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து இந்த படத்துல ஸ்டோரி ஆஹா ஓஹோன்னு சூப்பர் கதைலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நார்மலான கதை தான். பட் இந்த ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காவே வச்சிருந்தாரு. அப்பப்போ பாய் வச்சிருந்தாரு ஆடியன்ஸை. பட் இருந்தாலும் படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்கள் அங்கங்க இருக்கா செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் ஒரு கொலை நடக்கும். அவ்வளோ பெரிய சத்தம் நடந்து அது கொலை நடக்கும். பட் இருந்தாலும் அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க, யாருமே பக்கத்துல வர மாட்டாங்க. ஹீரோக்கும் ஹீரோ கேங்க்கு எவ்வளவுதான் சண்டை விழுந்து அடி விழுந்தாலும் கையில ஒரு கட்சியை கட்டிட்டு ஓடி போயிருவாங்க. இந்த மாதிரி விஷயம் நமக்கு வந்து யோசிக்க தோணுது, என்னடா இப்பெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவரோட ஸ்கிரீன் பிளே வந்து அந்த எங்கேஜிங்கா இருந்ததுனால அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஒரு பெருசா வந்து அந்த டைம்ல யோசிக்க தோணல. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஏ சர்டிஃபைட் படம். 18+ இருக்கிற மக்கள் மட்டும் தான் இந்த படத்தை பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படத்துல நிறைய கத்தி குத்து ரத்தம் பேட் வேர்ட்ஸ் பேசுற விஷயங்கள்லாம் வந்து அங்கங்க இருக்கிறதுனால ஒரு விதமா இருக்கதான் செய்யும். பட் அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கேங்ஸ்டர் படம் தான் பிடிக்கும். கொஞ்சம் எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே இருக்கணும், லாஜிக்கலான பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நிறைய வன்முறை காட்சிகள் இந்த படத்துல இருக்கதான் செய்யுது. படத்தை படமா மட்டும் பாருங்க. என்டர்டைன்மெண்ட் ஷுட் பி என்டர்டைன்மெண்ட். அதை பத்தி நம்ம வந்து ரியல் லைஃப்ல யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்டா சொல்லிக்கிறேன்.